வணக்கங்க. என் பேர் விஜயலட்சுமி ரங்கநாதன். நான் வந்து 10 இயர்ஸாக இந்த பலகாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். தீபாவளிக்கு நிறைய கம்பெனி ஆர்டர்ஸ் எடுத்து ஸ்வீட்ஸ் எல்லா வகையான இனிப்பு வகைகள், கார வகைகள் பண்ணி பேக் பண்ணி வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோங்க. வாங்க, நாங்கள் என்னெல்லாம் தயாரிக்கிறோன்றதை காமிக்கிறோம். நம்ம பாரம்பரிய லட்டுங்க, முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு பூந்தி லட்டு. இது பாதுஷா. இது பயத்தம்பருப்பு உருண்டை. நல்ல பயத்தம்பருப்பை நல்ல செவக்க வறுத்து ஜீனி மாவு கலந்து பியூர் நெய்யில் பண்ணுறதுங்க. இது ஜாங்கிரி. இது நம்ம பாரம்பரிய மைசூர் பாகு வெரைட்டி. இது இப்போ உள்ள குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற காஜு கத்திலிங்க. இது நெய் மைசூர் பாகு. மிக்சர், தேங்குழலுங்க. வீட்லேயே அரிசி மாவு நாங்களே ரெடி பண்ணி பண்ணுறோங்க. அதிரசம் வீட்லேயே மாவு ரெடி பண்ணி வீட்லேயே பக்குவமாக பண்ணி எடுத்து பண்ணுறதுங்க. வாங்க, இப்போ மேலே கிச்சனில் என்ன வேலை நடக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க. அங்கே வந்து மைசூர் பாகு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகுங்க. நிறைய பேர் இப்போ இதை விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. மைசூர் பாகு நல்ல பதமாக எடுத்து ட்ரேயில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஆறினோடனே 1 மணி நேரம் ஆற விடுவாங்க. ஆறினோடனே ஸ்லைஸ் போட்டுருவாங்கங்க. இங்கே வந்து பாதுஷா மாவு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. மைதா மாவு நெய் போட்டு பிசைஞ்சு இதை இனிமேல் எண்ணெயில் பொரித்து எடுத்து அப்புறம் ஜீனி பாகில் போட்டு எடுப்பாங்கங்க. இவங்க வந்து அதிரசம் பண்ணுறாங்க. நாங்கள் வீட்டிலையே மாவு இடித்து வெள்ளை பாகு எடுத்து வீட்டிலையே தயாரிக்கிறோங்க. சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பழைய முறைப்படி பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. நான் மெயினாக லேடிஸ்க்கு ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக பெண்களை வச்சு தான் வேலை வாங்குறேங்க. தீபாவளி நேரம் மட்டும் அந்த நிறைய ஸ்வீட்ஸ் மட்டும் ஜென்ஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்க என்னோடய சிஸ்டருங்க. எனக்கு எல்லா விதத்துலையும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பேக்கிங்லேருந்து வெளியூர் அனுப்புறது எல்லா இதையும் இவங்க பொறுப்பாக பார்த்துப்பாங்கங்க. அக்கா அப்போ தான் காட்டினாங்க இல்லையா, கிச்சனில் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பீஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பாரம்பரியமான மைசூர் பாகு. நம்ம அம்மா பாட்டி அவங்க கைப்பக்குவத்தில் பண்ணுவோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வந்து நிறைய பேர் இதை விரும்பி கேட்குறாங்க. இப்போ அதிரசம் போட போகிறோங்க. மாவு வந்து ஈர அரிசியாக நல்லா ஊற வச்சு அது நல்லா தண்ணியை நல்லா வடிய விட்டு பாகு தயாரித்து அதில் போட்டு கிண்டி சுக்கு, ஏலக்காய் பொடி போட்டு கிண்டி வச்சுக்கணும். கிண்டி வச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே இப்போ போட போகிறோம். போடணும். நல்லா மேலே வந்துடும். வெந்துட்டாலே மேலே எலும்பி வந்துடும். அதை அப்படியே திருப்பி போட்டுறணும். பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா எண்ணெயை டிப் பண்ணி எடுத்தனால இந்த சாஃப்ட் கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ பாஸ்தா செய்முறை அப்படின்னா முதல்ல மைதா, டால்டா, சிட்ரிக்கு, சோடாப்பு இதெல்லாம் சேர்த்து பிணையணும், உருண்டை போடணும், அப்புறம் மாலிஷ் பண்ணி அமுக்கணும், அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். எண்ணெயில் பிஸ்கட் கலர் வறுத்து எடுத்தோம்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. 4 ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா போகிறோம். ஜீரா பக்குவமாக காய்ச்சி ஜீராவில் போட்டு முக்கணும். ஜீராவில் ஒரு 5 நிமிஷம்
ஊற விட்டு எடுக்கணும். அடுத்து லட்டு தயாரிக்கிறதுக்காக ஜீனி பாகு வச்சுருக்காங்க. ஜீனி பக்குவமாக பாகு எடுத்துட்டு அப்புறம் பூந்தி போட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு பூந்தி போட்டு சக்கரை பாகில் போட்டு பெரட்டி உருட்டி வைப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கு. பூந்திக்கு மாவு கரைக்கிறோம், கடலை மாவு, வேக்காடு மட்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கரெக்டான பதத்துக்கு வந்தோடனே நல்லா ஆற வச்சு கரெக்டான பதத்துக்கு வந்தோடனே லட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். 40 கிராம் சைஸு, கை அளவு 40 தான் வரும். நாங்கள் பிடிக்கிற சைஸே 40 தான் கை கணக்கு. மேலே கிச்சனில் இது செய்கிற இதை பக்குவம் பார்த்தீங்க. இப்போ மைசூர் பாறை ரெடி ஆகி வந்திருக்கு. எல்லாம் பீஸ் போட்டு ரெடியாக இருக்குங்க. அதே மாதிரி பாதுஷாவும் எண்ணெயில் பொரித்து ஜீனி பாகில் போட்டு ரெடியாகி வந்துடுச்சு. பூந்தி பொரித்து ஜீனி பாகில் போட்டு உருட்டி இங்கே வந்திருக்கு. இனி பேக் பண்ணி ஆர்டர்ஸ் அனுப்ப வேண்டியது தாங்க. இவங்க எல்லாம் பேக் பண்ணி ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி ஸ்வீட் எடுத்து பேக் பண்ணி நாங்கள் வெளிநாடுங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோங்க. யார் யார் எவ்வளோ கேட்குறாங்களோ எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நானே இங்கேருந்து அனுப்பிச்சிடுவேங்க. எல்லாம் பேக்கிங் முடிஞ்சோடனே நாங்கள் எவ்வளோ கிலோ ஆர்டர்ஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அட்டை பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி கொரியர் மூலமாக அனுப்பிச்சிடுவோங்க. 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பேக்கிங் அவங்கவுங்க கேட்குற அளவுக்கு பேக் பண்ணி அனுப்புவோம். சில பேர் அசார்ட்டடாக கேட்பாங்க. கலந்து இது வந்து 1 கிலோ பாக்ஸ் வந்து 550 ரூபாங்க. லட்டு 1 கிலோ 400 ரூபா, பாதுஷா 1 கிலோ 450 ரூபா, சாதா மைசூர்பா 1 கிலோ 450 ரூபா, நெய் மைசூர்பா கிலோ 550 ரூபாங்க, காஜு கத்லி 900 ரூபாங்க, முறுக்கு, மிக்சர், தட்டை, சீவல் எல்லாமே கிலோ 350 ரூபாங்க. அதிரசம் மட்டும் பீஸ் ரேட்டு, ஒரு பீஸ் 10 ரூபான்னு போடுறோங்க. ஒரு பேக்கெட்டில் 5 அதிரசம் இருக்குங்க. ஒரு அதிரசம் 10 ரூபா. இதில் 5 போட்டு வச்சுருக்கோங்க. இது 50 ரூபாங்க. இது வந்து 1 கிலோ பேக்கிங்க. இப்படி அசார்ட்டடாக கேட்குறாங்க கம்பெனி ஆர்டர்ஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ஒரு கம்பெனிக்காக நாங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. கிலோ 550 ரூபாங்க. இது எல்லாம் கலந்த ஸ்வீட்டுங்க. உள்ளூரில் எல்லோரும் வீட்டில் வந்து வாங்கிப்பாங்க. அது போக சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், வேலூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோங்க. அது போக வெளிநாடுங்களுக்கு லண்டன், அயர்லாண்டு, ஜெர்மன், கனடா, அமெரிக்கா, சிங்கப்பூர் எல்லா வெளிநாடுகளுக்கும் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க.